ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை செய்தியில் அடுத்த நடக்க போதுன்னா விஜயாவும் மனோஜும் நகையை திருநது மட்டும் இல்லாமல் அந்த பழிய மீனா மேலேயும் முத்து மேலேயுமே போட்டுட்டாங்க. ஆமாங்க, விஜயாலாம் அடிச்சு பேசுகிறாங்க. இந்த நகை தங்கமாக கவரிங்கெல்லாம் எனக்கு தெரியாது, இவ கொடுத்த நகையை நான் வச்சிருந்தேன் அவ்வளோதான், ஒருவேளை நகை மாறி இருந்துச்சுன்னா அது காரணம் இவ தான் நகையை திருடி இருப்பான்னு சொல்லிட்டு மீனா மேலே பழியை போட்டு அடிச்சு பேசுகிறாங்க. கடைசியாக அந்த பிரச்சனை போலீஸ் கேஸ் ஆகிற அளவுக்கு போதுங்க. ஆமாங்க, என்ன நடந்துச்சுன்னா விஜயா கொடுத்த நகை கவரிங்னு தெரிஞ்சோன்னா முத்து உடனே போய் வீட்டில் பிரச்சனை பண்ணலாம், இதை பற்றி எல்லாத்தையும் விசாரிக்கலாம்னு சொல்கிறாரு. ஆனால் மீனா தான் பாட்டியோட பிறந்தநாள் முடிதவரை எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்கிறாங்க. முத்து சரின்னு அமைதியாக இருப்பார். பாட்டியோட பிறந்தநாள் ஒரு 2 நாளில் முடிச்சுட்டு இந்த கதைக்கு வருவாங்கன்னு பார்த்தா ஒரு வாரமாக பாட்டியோட பிறந்தநாள் சொல்லியே மொக்க போட்டு கொண்டுட்டாங்க. கடைசியாக பாட்டியோட பிறந்தநாள் நல்லபடியாக முடியுதுங்க. அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் நம்ம முத்துக்கு தான் கிடைக்க போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பாட்டி ஊருக்கு கிளம்புறாங்க. பஸ் ஏற்றியோட நம்ம முத்து தான் கூட்டு போகிறாரு. பாட்டியை பஸ் ஏற்றி விட்ட கையோட கோவமாக வீட்டுக்கு வராரு. இந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காக தான் வராது. அந்த டைம் மனோஜ் ரோஹினிலாம் வேலைக்கு கிளம்புறாங்க. ஆனால் முத்து விட மாட்டாரு, கதவை பூட்டி தடுக்கிறாரு. அதை பார்த்த மனோஜ்லாம் ஏன்டா கதவை பூட்டுற, நாங்கள் வேலைக்கு போனோம்டான்னு சொல்லுவாரு. ஆனா முத்து அப்பையும் விட மாட்டாரு. இது என்ன அவசரம், ஒரு முக்கியமான விசாரணை இருக்கு, அதை முடிச்சுட்டு போலான்னு சொல்றாரு. அதை கேட்ட மனோஜுக்கு இப்போ உறுதியாயிருது. ஆகா, முத்து நகை விஷயத்தை பத்தி தான் பேச போறான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பயப்படுறாரு. கடைசியா நடக்குதுன்னா முத்து வீட்டுல எல்லாருமே கூப்பிடுவாரு. எல்லாருமே வந்துடுறாங்க. அப்ப அண்ணாமலை வந்து முத்துட்ட விசாரிக்கிறாரு. என்ன விஷயம்டா, ஏன்டா எல்லாரையுமே கூப்பிட்டேன்னு கேட்கிறாரு. முத்து விஷயத்த சொல்றாரு. அப்ப 2 நாளைக்கு முன்னாடி அம்மாட்ட இருந்து நகையை வாங்கியிருந்தோம்ல, அது எதுக்குன்னா பாட்டியோட பிறந்த நாளுக்கு பாட்டிக்கு ஒரு செயின் வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக தான் வாங்கியிருந்தோம். ஆனா கடையில கொடுத்த அந்த நகையெல்லாம் கவரிங்னு சொல்றாங்க. எல்லாரும் முன்னாடி அசிங்கமா போச்சு. இப்ப இந்த நகை எப்படி கவரிங்கா மாறிச்சு, யார் இந்த வேலையா பார்த்தானே எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்றாரு. அதை கேட்ட எல்லாருக்குமே லைட்டா ஷாக் ஆகுது. விஜயாவும் மனோஜும் பயத்துல திருத்துன்னு முடிக்கிறாங்க. லாஸ்டா அண்ணாமலையும் விசாரிக்கிறாரு. என்ன விஜயா, இதெல்லாம் நகையெல்லாம் ஓட்ட தானே இருந்துச்சு, அது எப்படி கவரிங்கா மாறிச்சுன்னு கேட்கிறாரு. இப்ப விஜயாவும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி மாத்தி பேசுறாங்க. அது எனக்கு எப்படிங்க தெரியும், இவ கொடுத்த நகையை நான் வச்சிருந்தேன் அவ்வளவுதான், அந்த நகை தங்கமா கவரிங்கா எதுவுமே எனக்கு தெரியாது, ஒருவேளை நகை மாறிச்சுன்னா அது காரணம் இவ தான், இவ கொடுக்கும் போதே என்கிட்ட கவரிங்க தான் கொடுத்துருப்பான்னு சொல்றாங்க. அதை கேட்ட மீனா கோவம் வருது. அத்தை சும்மா என் மேல பழிய போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு விஜயா வந்து சும்மா நடிக்காதடி, நகையெல்லாம் நீ தான் மாத்திருப்ப, ஏன்னா எல்லா நகையும் உங்க அம்மா வீட்டுல கொடுத்துட்டியா, அதை மறைக்கிறதுக்காக தான் சண்டையில நகையை கழட்டி தர மாதிரி நாடகமானியாலாம் பேசுறாங்க. அதெல்லாம் கேட்ட மீனாக்கு இன்னும் கடுப்பாது. கடைசியா முத்து வந்து மனோஜை தான் குறை சொல்றாரு. இந்த வீட்டுல இந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஒரே ஆள் இவன் தான், கண்டிப்பா இவன் தான் நகையை திருடி இருப்பான்னு சொல்றாரு. அதை பார்த்த ரோஹினிக்கு செம டென்ஷன் ஆகுது. இப்ப எதுக்கு மனோஜ் மேல பழிய போறீங்க, அவர் இதை பண்ணா நீங்க பாத்தீங்களா, என்ன புருஷன் பண்டாட்டி நீங்களே நகையை வித்துட்டு இப்ப மனோஜ் மேல பழிய போறீங்களாலாம் கோவப்படுறாங்க. இப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. கடைசியா ஸ்ருதி வந்து ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறாங்க. பேசாம நம்ம போலீஸ் கேஸ் கொடுத்துடலாம், அவங்க வந்து திருட யாருன்னு கண்டுபிடிக்கட்டும் சொல்றாங்க. அதை கேட்ட மனோஜுக்கு விஜயாக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்னு அண்ணாமலை சொல்லுவாரு, போலீஸ் கேஸ் எல்லாம் வேணாம், நம்ம குடும்பமானம் தான் போகும், யாரு திருடன்னு கண்டிப்பா ஒரு நாள் தெரியும், அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன்னு பூமர் மாதிரி பேசுவாரு. இல்ல ஒருவேளை இந்த பிரச்சனை போலீஸ் கேஸ்னு போச்சுன்னா மனோஜ் இந்த நகை விஷயத்துல மாற்றுறது மட்டும் இல்லாம ஜீவாட்ட வந்து 30 லட்சம் திரும்ப வாங்கினாரு பாத்தீங்களா, அதுவும் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு மனோஜ், ரோஹினி, விஜயா எல்லாருமே அசிங்கப்படுற மாதிரிலாம் சீன் வரலாம். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.